முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திமுக கழகத்தை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வு எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கும் என்று தலைவர் கலைஞர் காட்டிய வழியில் நடந்தார் கழகத் தலைவர் மு.க.ஸ்டாலின் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர் கலைஞர் மாநில அளவில் நடத்தப்பட்டு வந்த நுழைவுத் தேர்வுகளை 2007ஆம் ஆண்டு அகற்றி அதற்காக தனிச்சட்டம் இயற்றினார்கள். அச்சட்டத்திற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் நலன் காக்கப்படுவதை உறுதி செய்தார். இதன் அடிப்படையில்தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெற்று திறன்மிக்க நம் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வுக்கான திருத்தச் சட்டம், அதன் பிறகு கொண்டுவரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகியவை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை கொண்டு வந்தது. இது நமது மாணவர்களை வெகுவாக பாதித்தது. எனவே இதனை திமுக கழகம் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக முரசொலி தெரிவித்துள்ளது. 2016 முதல் திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்து வந்தாலும் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் மாபெரும் சட்ட போராட்டத்தை தொடங்கினார்கள். நீட் தேர்வால் சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பித்திட ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார். 10/6/2021 அன்று இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவிலே பல்வேறு கல்வியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தார்கள். பொதுமக்கள் அனைவரிடமிருந்தும் கருத்துக்களை இக்குழு கேட்டு பெற்றது. 86,342 பேர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த கருத்துக்களை ஆராய்ந்து தனது விரிவான பரிந்துரைகளை நீதியரசர் ஏ.கே. ராஜன் குழு 14/7/2021 அன்று அரசுக்கு அளித்தது. நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்டம் கொண்டுவரலாம் என இக்குழு பரிந்துரை செய்தது. 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிற்சார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை சட்டம் போன்றதொரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதற்காக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறலாம் என்றும் இந்த குழு பரிந்துரை செய்தது. இந்த உயர்மட்ட குழு அளித்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள தலைமைச் செயலாளர் தலைமையில் அரசு செயலாளர்களை கொண்ட குழு ஒன்று 15/7/2021 அன்று அமைக்கப்பட்டது. செயலாளர்கள் குழுவும் நீட் விலக்கு சட்டத்தை உருவாக்க பரிந்துரை செய்தது. இதன் தொடர்ச்சியாக நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்டத்தை 13/9/2021 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்தார். மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆகிய இளநிலை மருத்துவக் கல்வி சேர்க்கைகளை இனிமேல் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்துவதற்கு ஏதுவாக இச்சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவு 2021 என்று பெயர். அப்படி நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார் முதலமைச்சர். ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் வைத்திருந்தார். 27/11/2021 அன்று நேரில் சென்று ஆளுநரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். 28/12/2021 அன்று அனைத்து கட்சி எம்பிக்களுடன் புதுடில்லி சென்று குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளிக்க ஏற்பாடு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார். 17/1/2022 அன்று நாடாளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழக குழு தலைவர் டி.ஆர். பாலு தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் குழு ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியது. இவ்வளவுக்கு பிறகும் ஆளுநர் அசைந்து கொடுக்கவில்லை. 1/2/2022 அன்று அதனை திருப்பி அனுப்பினார் ஆளுநர். உடனடியாக 5/2/2022 அன்று சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சட்ட முன்வடிவு மீண்டும் 8/2/2022 அன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. பிரதமரை சந்தித்தும் முதலமைச்சர் வலியுறுத்தினார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது.
அதன் பிறகும் சட்டத்துக்கு ஒப்புதலை வழங்க ஒன்றிய பாஜக அரசு மறுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இப்படி தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தை நடத்தியவர்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். இன்றைக்கு நீட் விலக்கு போராட்டம் இந்தியா முழுமைக்கும் பற்றி எரிகிறது என்றால் அதற்கு 10 ஆண்டு காலமாக அடித்தளம் அமைத்து அந்த நெருப்பை அணையாமல் காத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.